ஒவ்வொரு காலையும் புதியது, ஒவ்வொரு கதிரொளியும் புதியது, ஒவ்வொரு நாளும் புதியது. புதியதொரு நாளில் அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். பாரதி மகளிர் கல்லூரியும் சென்டர் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட்டும் இணைந்து கொரோனா சங்கிலியை முத்திரைகள் மூலமாக வெல்வது எப்படி என்ற இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் முதலில் வரவேற்கின்றோம். செந்தமிழே உயிரே நெருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே, தமிழ்தாயை வாழ்த்தி இந்நிகழ்ச்சியினை தொடங்குவோம். தமிழ்தாய் வாழ்த்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று வரவேற்புரை நல்க வருகை புரிந்திருக்கும் எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் டே கிளாடஸ் அவர்களை வரவேற்புரை நல்க அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களே, பாரதி மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, அலுவலக பெருமக்களே, மாணவியரே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியும் வாழலாம் என நினைத்தான் மனிதன், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கூறுகிறது இன்றைய நிலை. பெண்ணே, இயலாது என கூறி துவண்டு விடாதே, இயலும் என கூறி வெல்வோம் இன்றைய நிலையை என்ற எண்ணத்துடன் பாரதி மகளிர் கல்லூரி பிரேக் தி செயின் ஆஃப் கோவிட் என்று பல தொடர்கள் வெபினார்கள் மூலமாகவும், கோ கொரோனா என்ற மன மகிழ்ச்சி தரும் பாடல்கள் மூலமாகவும், தன் அனுபவ பகிர்தல்கள் மூலமாகவும் தனித்திரு ஆனால் தொடர்பில் இரு என்பதை வலியுறுத்தி வருகிறது. இந்த தொடரில் இன்று பிரேக் தி செயின் ஆஃப் கோவிட் வித் முத்ராஸ் என்று புதிய ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாரதி மகளிர் கல்லூரியின் சென்டர் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். இதை நமக்கு அளிப்பவர் யோக கலை மாமணி ஸ்ரீ பி கிருஷ்ணன் பாலாஜி, மகரிஷி பதாஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா, மாங்காடு, சென்னை. இவர்கள் 15க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கலைஞர் தொலைக்காட்சியில் சிநேகிதியே என்ற நிகழ்ச்சியில் இவர் அளித்த முத்ராஸ் அண்ட் யோகாஸ் பற்றிய ஒரு தொகுப்பு சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. இதை தவிர்த்து குமுதம் சிநேகிதியிலும், புதிய தலைமுறை பெண் என்ற பத்திரிகையிலும் இவரது தொடர் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் ஒருவர் நம் கல்லூரிக்கு பேராசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் தன் நேரத்தை ஒதுக்கி இந்த நோய் தீர்க்கும் முத்திரைகளை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இங்கு வந்திருப்பது நமக்கு மிகுந்த பெருமிதத்தை அளிக்கிறது. பாரதி மகளிர் கல்லூரியின் சார்பாக அவரை வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு அடைகிறேன். அன்னாரை பாரதி மகளிர் கல்லூரி பேராசிரியர்கள், அலுவலக பெருமக்கள், மாணவிகள் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்நிகழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவியர் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை கண்டு நோய் தீர்க்கும் முத்திரைகளை கற்று உணர்ந்து வாழ்வில் பயன்பெற்று வெற்றியடைய வேண்டுமென வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரைகளையும் மருந்துகளையும் உலக நாடுகளே நம்பி இருந்தாலும் இந்தியா அவற்றுக்கும் ஒருபடி மேலே சென்று நமது முன்னோர்களின் வழியான யோகாவை பின்பற்றினால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் என்ற கருத்தை நாம் அனைவரும் நம்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. அதை இன்று எங்களுடைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் நிரூபிக்க போகிறோம். சிறப்பு விருந்தினர் மூலமாக சிறப்பு விருந்தினர் அவரை அறிமுகப்படுத்த எங்கள் கல்லூரியின் பொறியியல் துறை பேராசிரியர் முனைவர் பிரீத்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Good morning all. It's my proud privilege to invite the chief guest of today's workshop, Yoga Kalemamani Sri P. Krishnan Balaji from Sri Patanjali Maharishi College of Yoga, Mangad, Chennai, to say few words about Sir. Sir is the first disciple of Sri Sir Guru Raja Yogi and Devarajan, profoundly known as Zero Bhikshu, who was the founder and president of Sri Patanjali Maharishi Yoga Kendra, Madurai,
since 1986. Sir has been preaching Sri Patanjali Maharshi's Ashtanga Yoga for the past 32 years. Sir has received several awards. To name a few, awardee of International Yoga Award by High Court Judge Justice S. Bhaskaran in the year 2017 and received International Yoga Award in 2015, honored by Governor of Tamil Nadu, Dr. K. Rosaiah. Sir is a recipient of Yoga Kalaratnam Award during 2015 and received Lifetime Achievement Award in the year 2012. Sir has also received Yoga Kalaimamani Award, Yoga Ratna Award, and Yoga Champion Award. In the field of yoga, Sir has published various books and articles. To say few, 50 mudras for all disease cure, 50 asanas for all diseases, mudras for all diseases, yoga for blood pressure, yoga for knee pain, yoga for back pain, chakra meditation, etc. Sir has given various yoga demos in television channels and even for corporate companies as well as in overseas. At present, Sir is the president of Sri Patanjali Maharshi Yoga Training Center, Mangad, Chennai. Sir, we the faculties and students are indeed very fortunate to have you with us to demonstrate about yoga mudras to break the chain of COVID. Over to you, sir. விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருவரமே காப்போர் காப்போர். பாரதி மகளிர் கல்லூரி சார்ந்த நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாணவிகளுக்கும் கிருஷ்ணன் பாலாஜியினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய நிர்வாகத்திற்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழ்நிலை அனைவருக்குமே தெரியும். ஒரு பயம் கலந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த சூழ்நிலையிலும் நமது உடம்பை, நமது மனதை பக்குவப்படுத்தி நமக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றலோடு சிறப்பாக வாழ செய்யக்கூடிய ஒரு அற்புத கலைதான் யோக கலை. இந்த யோகம் அப்படிங்கிறது மனதையும் உடலையும் தனக்குள் இருக்கக்கூடிய இயற்கை சக்தியோடு இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. இதை ஒரு மனிதன் முதலில் தெளிவாக புரிந்து நடந்து கொண்டால் நாம் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் மன சோர்வில்லாமல் உடல் சோர்வில்லாமல் சிறப்பாக வாழ முடியும். யோகம் அப்படின்னாலே இணைதல் அப்படின்றது. அந்த இணைதல் எல்லோருக்கும் இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்ம பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் எல்லா மனிதர்களும் ஒரு பய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே நம்மிடம் இருக்கின்றன. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை முழுமையாக உணராத அந்த கல்வியை கற்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு பய உணர்வோடு வாழ்கின்றோம். முதல் கல்வியே ஒரு மனிதன் நான் யார், நமது உடம்பு எப்படி இயங்குகின்றது, இந்த மனம் எப்படி இயங்குகின்றது, இந்த உடலையும் மனதையும் எப்படி பக்குவப்படுத்தி ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் சிறப்பாக வளமாக வைத்துக் கொள்வது, இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கல்விதான் உண்மையான நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய அற்புதமான கல்வி. நாம தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது முதல்ல தலை கீழாக வரும், அப்புறம் தான் கால். அது சிரசாசனம். அப்ப ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயினுடைய வயிற்றிலிருந்து வருகின்ற பொழுது முதல்ல தலை, அப்புறம் கால். அப்ப வயிற்றுக்குள் இருந்து வரும் பொழுதே நம்ம ஆசன நிலையில தான் வரணும், தலைகீழ தான் வர முடியும். குழந்தை வந்தோடனே நேரம் படுக்க வச்சிருவாங்க. அந்த குழந்தை நேரம் படுத்துட்டு ஒவ்வொரு காலா ரைஸ் பண்ணுவாங்க, பார்க்கலாம். அதுக்கு வந்து அர்த்த கால ஆசனம் பேரு. ஒரு கால ரைஸ் பண்ணோம், அப்புறம் அர்த்த கால ரைஸ் பண்ணோம், 2 கால நேரம் ரைஸ் பண்ணும், தரையில கீழே போடும். கணையம் நன்றாக இயங்கும், பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும். அப்புறம் குழந்தை மெதுவா குப்புறப்படுத்துகிறோம், 2 கைகளையும் ஊனி மெதுவா தலையை மட்டும் மேல உயர்த்தி பார்க்கும். அதற்கு பேர் புஜங்காசனம். இதயம் நுரையீரல் நன்றாக இயங்கும், அந்த லங்ஸ்ல நல்ல ஆக்சிஜன் கெப்பாசிட்டி நன்றாக கிடைக்கும். அப்புறம் குழந்தை மெதுவா எழுந்து உட்காரும் பொழுது 2 காலம் அடித்து உட்காரும், அது வஜ்ராசனம். மன உறுதி கிடைக்கும், நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஆகையினாலதான் குழந்தை சிரித்துக் கொண்டே மகிழ்ச்சியாக இருக்கின்றது, பய உணர்வு இல்லாமல் இருக்கின்றது.
அப்புறம் குழந்தை மெதுவா எழுந்து நிற்பதற்கு ட்ரை பண்ணும். அதுக்கு 2 கையை முன்னாடி வச்சுட்டு மெதுவா எழுந்தும் மெதுவா கிளப்பாங்க. அதுக்கு பேர் உட்கட்ட ஆசனம். மூட்டுக்கள் நன்றாக இயங்கும், ஜாயிண்ட்டுகள் நன்றாக இயங்கும். குழந்தை எழுந்து நின்ற உடனே குனிந்து தனது பெருவிரல் காலை தொடும். அதுக்கு பேரு பாதகஸ்த ஆசனம். தொந்தி வியாதிக்கு தண்ணீர் ஒரு பழமொழி உண்டு. தொப்பையை குறைக்கக்கூடிய ஆசனம். குழந்தை தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா முத்திரையில தான் தூங்கும். இந்த மாதிரி கையை வச்சுட்டு தூங்கும். நம்ம பாத்துக்கலாம். இப்பவும் குழந்தை இந்த மாதிரி தூங்கும். இது ஆதி முத்திரை. இதுதான் உடலுக்கு உயிர் ஆற்றலை கொடுக்கின்றது, நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கின்றது, ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல ஒரு உயிர் சக்தியை கொடுக்கின்றது. நாம என்ன செய்வோம், குழந்தையுடைய கைகளை பிரிச்சு விடுவோம். அது பிளட் பிளாக் ஆயிடும். குழந்தை பேச முடியாது. வீட்டு குழந்தை தனது கைகள் இந்த மாதிரி வச்சுக்கிறோம் தூங்கும் குழந்தை. அப்ப பாருங்க, முத்திரையில் இருந்துதான் வந்திருக்கிறோம். அதான் இதுக்கு பேரே ஆதி முத்திரை. அப்ப நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுதே நம்மளை அறியாமையிலேயே நாம ஒரு யோக நிலையில் ஆசனங்களை, மூச்சு பயிற்சியை, முத்திரைகளை பயிற்சி செய்திருக்கின்றோம். வளர்ந்து வருகின்ற பொழுது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம பழைய கலையான, மாபெரும் கலையான, நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்த்தக்கூடிய இந்த கலையை மறந்துவிட்டோம். ஏதோ நோய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மருந்து, நமக்குள்ளேதான் மருந்து இருக்குது. மனித உடல் பஞ்சபூதத்தினால் ஆனது. ஒவ்வொரு செல்களையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 விதமான தன்மைகள் நமது ஒவ்வொரு செல்கள்லயும் இருக்குது. இந்த பஞ்சபூதத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடு தான் கைவிரல்கள். நம்ம வெறும் கைவிரல்கள் நினைக்கிறோம். இந்த உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய எல்லா கட்டுப்பாடும் இந்த கைவிரல்கள்ல, நுனிகள்ல இருக்குது. இந்த கைவிரல் எடுத்துட்டா அந்த பெருவிரல் நெருப்பு மூலகம். உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தினுடைய எல்லா கண்ட்ரோலும் இந்த பெருவிரல் நுனி. அதனுடைய ஆப்போசிட் நீர் மூலகம். உடல்ல இருக்கக்கூடிய குளிர்ச்சியினுடைய எல்லா கண்ட்ரோலும் இந்த சுண்டு விரல் நுனி. இது நில மூலகம். பெரிய விரல் ஆகாசம், இது காற்று. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நெருப்பு, அதனுடைய ஆப்போசிட் நீர், இது நிலம். மோதிர நிழல தான் வரும், நிலத்துல இருந்தான் தங்க வருகின்றது. பெரிய விரல் ஆகாயம், எஞ்சி இருப்பது காற்று. அப்ப கை விரல்கள் நுனிகளை வைத்து இணைத்து செய்யக்கூடிய ஒரு சிறிய பயிற்சி, அற்புதமான பயிற்சி தான் முத்திரைகள். நம்ம விஞ்ஞானபூர்வமாவே சிந்திப்போம், முத்திரைகள் எப்படி நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கின்றது. அதான் கைவிரல் நுனி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய கண்ட்ரோல். நமக்கு உடம்புல 5 விதமான அடுக்குகள் இருக்குது. நம்மளை பொறுத்த மட்டுக்கும் இந்த அன்னமய கோஷங்கிறது முதல் அடுக்கு. கை கால்கள் எல்லாமே. நிறைய சாப்பிட்டோம்னா குண்டாவேன், சாப்பிடவே இல்லாட்டா மெலிந்துருவேன். அப்ப இந்த உடல் குண்டாகும், உடல் மெலியும். இது அன்னமய கோஷம், உணவினால் ஆன உடல். 2வது ஒரு அடுக்கு இருக்கு நமக்குள்ள, ஒரு பிராணமய கோஷம், மூச்சினால் ஆன உடல். இந்த அன்னமய கோஷம் இயங்கணும் அப்படின்னா அதுக்கு மூச்சு வேணும். மூச்சு உள்ள எடுக்கிறோம், மூச்சு வெளியே விடுறோம். இது பிராணமய கோஷம், 2வது உடல். 3வது ஒரு உடல் இருக்குது, மனோமய கோஷம், எண்ணங்களினால் ஆன உடல். எனக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயும் 3வது ஒரு அடுக்கு இருக்குது. 4வது ஒரு அடுக்கு இருக்குது, விஞ்ஞானமய கோஷம், புத்தி பூர்வமானது. மனதில் எழுகின்ற எல்லா எண்ணங்களையும் செயல்படுத்த முடியாது. சிந்தனை செய்து எது சரி எது தவறு, சரியானவற்றை செய்வக்கூடிய அந்த புத்தி உடல். இதெல்லாம் தாண்டி ஒரு உடல் இருக்குது நமக்குள்ள, 5வது அடுக்கு. அதான் இயற்கை சக்தி, பிராண ஆற்றல், ஆத்மா, இறைவன், மெய் உணர்வுன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புலேயே இந்த உடலை, மனதை, பிராணனை, அன்னமய கோஷத்தை காக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி, ஆற்றல் நம்ம உடம்புல 5வது அடுக்குல இருக்குது. அதை போய் நம்ம உணர்வுனால யாரும் தொட்டு பார்க்கல. இந்த முத்திரைகள் செய்யும் பொழுது 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த பிராண சக்தி, அந்த இறை பிராண சக்தி, காற்றுக்குள் இருக்கக்கூடிய பிராண ஆற்றல் ஒவ்வொரு உடல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் சரி செய்கின்றது. முத்திரைகள் செய்யும் பொழுது ராஜ உறுப்பான இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை முத்திரைகள் கொடுக்கின்றன. அப்ப நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருக்கணுமோ கரெக்டா இருக்க வைக்கும். அந்த ஒரு பய உணர்வே நமக்கு வேண்டாம். நம்ம உடம்புல நுரையீரலுடைய இயக்கம் வலது பக்கம், இடது பக்கம் மிக சிறப்பாக இயங்கக்கூடிய ஆற்றல் முத்திரைகளின் மூலமாகவே கிடைத்து விடுகின்றது. நம்பிக்கை வேண்டும். நமது ஆரோக்கியத்தின் மேல் விருப்பம், உற்சாகம், அன்பு, முகமலர்ச்சி, இந்த 4 தான் நீங்க போடக்கூடிய மூலதனம். இந்த முத்திரைகளை தினமுமே காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு முத்திரை 2 நிமிடம் அந்த ப்ரொசீஜரை பிராக்டிஸ் பண்ணாலே போதும், முழுமையான பலன் கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை நாமே முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அவை குரல் பாத்தீங்கன்னா, எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஒக்குமே உள் அகத்து ஈசன் மொழி. எள் அப்படிங்கிறது திடப்பொருள், எண்ணெய் திரவ பொருள். இந்த எள்ளுக்குள் எண்ணெய் மறைந்திருப்பது போல் இந்த உடலுக்குள் 5வது அடுக்கில்
உயிரினுடைய அற்புதமான ஆற்றல் மறைந்திருக்கின்றது எல்லோருடைய உடலிலும். உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண். இந்த உடலை பெற்ற பயன், இந்த உடலுக்குள்ள அந்த 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த மெய்ப்பொருளுடைய சக்தியை, அந்த இயற்கை சக்தியை எல்லோரும் முழுமையாக பயன்படுத்திக்கிறோம். அப்ப நம்ம பிராண ஆற்றல் எல்லாமே நம்ம 5வது அடுக்கில் இருக்கின்றது. நாம் செய்கின்ற இந்த முத்திரைகள் நமது 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஆற்றலை வெளிக்கொணர்கின்றது. உடல் ரீதியாக இது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். உடல் உள்ளுறுப்புகள் எல்லாத்திற்கும் பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். மனோ ரீதியாக பயமற்ற வாழ்க்கை வாழலாம். யோக சாஸ்திரத்தின்படி பயம்தான் நோய், பயம் இல்லைன்னா நோய் இல்லை. இப்ப இன்றைக்கு எல்லோரும் சூழ்நிலையினுடைய காரணமாக தன்னை உணராத காரணத்தினால் நமக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இந்த பயம் தான் நமக்கு ஆக்சிஜன் லெவல் குறைந்து உடம்புல பிராண ஆற்றல் குறைகின்றது. நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நாம் உணர விடாமல் தடுக்கின்றது. நாம் இந்த முத்திரைகளை சரியாக எடுத்துட்டோம்னா நிச்சயமாக மனோ ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பய உணர்வு, நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கிவிடும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், ஐ கேன் டு எனிதிங் அப்படிங்கிற நிச்சயமாக ஒரு மனிதன் தன்னை உணரும் பொழுதுதான் அறிய முடியும். அப்ப இது எவ்வளவு அற்புதமான ஒரு கல்வி. இந்த கல்வி நமக்கு சரியான முறையில கரெக்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நாமும் நன்றாக இருக்கலாம், மற்றவர்களையும் நன்றாக வாழ செய்யலாம். இன்றைக்கு நீங்க இதை பார்க்கக்கூடிய பெரிய நிர்வாகத்தில் இருக்கின்றவர்களும் மாணவிகளும் எல்லோருமே மிக எளிமையான பயிற்சி. இதை நீங்க சரியாக பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 10 டேஸ்லயே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அப்புறம் நீங்க உங்களை சார்ந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த எளிமையான முத்திரைகளை தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம். இதுல எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மருந்து இதுதான். நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய மருந்து நம்மிடமே இருக்கின்றது. இதைதான் எனது குருநாதர் சத்குரு சிரோபிக்ஷு, அவர் டெப்டி டைரக்டர் ஃபயர் சர்வீஸ், ஆங்கிலேயர்ல வேலை பார்த்தவங்க. அவர்கள் மாணவ செல்வங்களுக்கும் மாணவிகளுக்கும் சிறுவர் உலகம் அந்த காலத்துல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாணவிகளுக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுத்தாங்க. மாணவ செல்வங்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்தாங்க. அவர்களுடைய பழமொழி, உடம்பிற்கோர் மருந்து. இந்த உடம்பு நன்றாக உழைக்கணும். 120 வயது வரை மனிதன் வாழலாம். உடம்பிற்கோர் மருந்து நல்ல உழைப்பு. கடைசி வரைக்கும் இந்த உடல் உழைக்கணும்னா முத்திரைகள், யோகாசனம், தியானம். உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு. நல்ல நினைப்பு வேணும்னா தியானம். அப்ப உடலுக்கு ஒரு மருந்து முத்திரை, யோகாசனம், உள்ளத்திற்கு மருந்து தியானம். இந்த 2 மருந்து நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த 2 மருந்தையும் நம்ம எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். சோ இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது, இந்த எந்த காலத்திலும் எந்த தொற்று கிருமியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வைரஸும் நம்மை தாக்காமல் வாழ செய்யக்கூடிய உடல் மனம் சார்ந்த ஒரு அற்புதமான முதிரை கலைகளை பார்க்கிறோம். அதுவும் ஆப்டா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு நமக்கு மனதுல நல்ல ஒரு உற்சாகம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பாற்றல் வேணும். குறிப்பாக நுரையீரல் நன்றாக இயங்கணும். நுரையீரலுக்கு லங்ஸ்ல நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கணும். அது சம்பந்தப்பட்ட எளிமையான முத்திரைகளை தான் பார்க்கிறோம். இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது பொதுவாக கீழே அமர்ந்து ஒரு மேட் விரித்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணும் பொழுது கீழே ஒரு தரையில் ஒரு மேட் விரிச்சுக்கோங்க. காலையில் கிழக்கு முகமாகவும் மாலையில் மேற்கு முகமாகவும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கீழே அமர முடியாதவர்கள், சில பேருக்கு மூட்டு வலி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், தாராளமாக ஒரு நாற்காலில் உட்கார்ந்து முதுகெலும்பு நேராக வச்சுக்கிறோம். முதிரைகளை காலை மாலை 2 வேளையும் பிராக்டிஸ் பண்ணலாம். மதியம் நேரம் கிடைத்தால் பயிற்சி பண்ணலாம். 3 வேளையும் பிராக்டிஸ் பண்ணலாம். சாப்பிடுவதற்கு முன்பாக சாப்பிட்டிருந்தோம்னா 2 மணி நேரம் கேப் இருந்தா போதும் முத்திரை செய்வதற்கு. முத்திரை செய்யும் பொழுது முதுகெலும்பு நேராக இருக்கணும். நமது முதுகெலும்பு நேராக இருக்கணும். இது முதல் கண்டிஷன். மன ஒருநிலைப்பாட்டோடு பிராக்டிஸ் பண்ணணும். அதனால மூச்சுல ஒரு சின்ன கவனம் செலுத்திட்டு முத்திரைகளை ஆரம்பிக்கலாம். ஒரு முத்திரை 2 நிமிடம் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். முழுமையான பலன் மன ஒருநிலைப்பாட்டோடு செய்யும் பொழுது நிச்சயமா கிடைக்கும். ஒரு நேரத்துல அட் ஏ டைம் நம்ம 10 முத்திரைகள் தாராளமா பயிற்சி பண்ணலாம். கண்டினியூஸாவே பயிற்சி பண்ணலாம். ஒன்றும் தவறு கிடையாது. 10 முத்ராஸ் ஒரே டயத்துல பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நமது உடல்நிலை, நமது மனநிலைக்கு ஏற்ப நம்ம முத்திரைகளை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, எல்லோருக்குமே நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கணும், நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும், ராஜ உறுப்பான இதயம், நுரையீரல், சிறுநீரகப்பை நன்றாக இயங்கணும், நமக்கு ஒரு பய உணர்வு இல்லாம இருக்கணும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும், எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட முத்திரைகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பெண்களை பொறுத்த மட்டும் அந்த மந்த்லி பீரியட்ஸ் டேட் சமயத்தில் மட்டும் ஒரு 4 டேஸ் முத்ராஸ் வேண்டாம். 5th டேல இருந்து பயிற்சி பண்ணிக்கலாம். மற்றபடி இதுல பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. ஸோ இப்ப நம்ம வெறும் கைகள் என்பது மூடத்தனம், கைவிரல்கள் 10 ஆரோக்கியத்தின் மூலதனம் அப்படிங்கிற அடிப்படையில நம்முடைய கான்செப்டே முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். நாம் செய்கின்ற அந்த முத்திரைகள் தான் உண்மையான மருந்து.
நமது உடலுக்கும் மனதுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு அற்புதமான மருந்தாக இந்த முத்திரைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய தந்தை, யோக தந்தை மாமுனி பதஞ்சலி மகரிஷி. சோ இப்ப நம்ம முதல்ல முத்திரைகளோட சீக்வன்ஸ் ஆரம்பிப்போம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேரா வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவா மூச்சை உள்ளடுங்க. 2 நாசி வழியா மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க. உணர்வு பூர்வமாக முத்திரைகளை பயிற்சி பண்ணும்போது பலன்கள் முழுமையாக கிடைக்கும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். முதல் முத்திரையா சின் முத்திரை பார்க்கிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. இது பேர் சின் முத்திரை. மீதி 3 விரல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கை அமைப்பை பார்த்துக்கோங்க. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 கை மடி மேல வச்சுக்கலாம். கை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி. அதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். மற்ற 3 விரல் தரையிலுக்கு வச்சுக்கோங்க. கைகளை மடி மேல வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அந்த விரல் நுனியில ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணக்கூடியது, மன அமைதி கிடைக்கும். ரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும். பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். எப்பொழுதுமே நேர்முகமான எண்ணத்தோடு வாழ முடியும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நமது வலது மூளை, இடது மூளை நன்றாக இயங்கும். வலது மூளைக்கு நல்ல ஒரு இரத்த ஓட்டத்தை பாய்ச்சுகின்றது. மூளை செல்களுக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். சாதாரண மூச்சில ரிலாக்ஸா இருக்க. அந்த விரல் நுனியில ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஒரு மனம் அந்த விரல் நுனியில லைக்கட்டும். அடுத்த மனம் மூச்சு உள்ள போறது, மூச்சு வெளியே வருது. அதுல அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுல பயிற்சி பண்ணும்போது ஒரு முதிரை 2 மினிட்ஸ் 2 நிமிடம் பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல்ல மன அழுத்தம் இல்லாம மன அமைதியோடு இருக்கணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல டென்ஷன் இல்லாத மனிதர்கள் சொன்ன 2 பேர் தான். ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒருத்தர் பிறக்கல. அந்த 2 பேருக்கு தான் டென்ஷன் இருக்காது. மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளுக்கு டென்ஷன் இருக்கும். இந்த டென்ஷன் வரும் பொழுது அந்த தைமஸ் சுரப்பி ஒழுங்காக சுரக்காது. அப்ப அந்த முத்திரை செய்யும் பொழுது டென்ஷனினால் ஏற்பட்ட அந்த சுரப்பியில் ஏற்பட்ட மாறுபாடுகளை உடனே சரிபடுத்திடும். மீண்டும் நமது உடல் இயக்கம் கரெக்டா இருக்கும், மன இயக்கம் கரெக்டாக இருக்கும். இது சின் முத்திரை. இப்ப அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போறோம். அபான முத்திரை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவரல், மோதிர வரல் அதனுடைய மையத்துல பெருவரல் வச்சுக்கோங்க. இது அபான முத்திரை. மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் அதனுடைய மையத்துல பெருவரல் வச்சுக்கோங்க. கைகளை மடி மேல வச்சுக்கலாம். பொசிஷன் பார்த்துட்டீங்கன்னா கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசவாயுக்களும் நன்றாக இயங்கும். ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும். கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வராது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி வராது. அதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சுல ரிலாக்ஸா இருங்க. இது அபான முத்திரை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போறோம். அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போறோம். சூன்ய முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்துல பெருவரல் வச்சுக்கோங்க. மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்துல பெருவரல். இது சூன்ய முத்திரை. கை விரல் அமைப்பை பார்த்துக்கோங்க.
மிடில் ஃபிங்கர் மடிச்சிடறோம், அதனுடைய மையத்துல கட்டை விரல் வச்சுக்கிட்டோம், மீதி விரல் இந்த மாதிரி தரையில வச்சுக்கோங்க. சூன்ய முத்திரை. ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும், நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும், தைராய்டு பேராதைராய்டு ப்ராப்ளம் வராது, பெண்களுக்கு பிசிஓடி போன்ற ப்ராப்ளங்கள் வராது, கழுத்து வலி காது வலி நீக்க முடியாது. நார்மல் பிரீத்திங். அதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க, சாதாரண மூச்சுல ரிலாக்ஸ் ஆகுங்க. சூன்ய முத்திரை. ராஜ உறுப்பான இதயம் பாதுகாக்கப்படுகின்றது, நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். அந்த விரல்ல ஒரு லைட்டா அழுத்தம் கொடுக்குறோம், கண்களை மூடி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. ஒரு மனம் மூச்சுல லைக்கட்டும், ஒரு மனம் அந்த விரல்ல லேசா ஒரு பிரஷர் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போறோம், பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் அதனுடைய மையத்துல பெருவிரல் வச்சுக்கோங்க. ரிங் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் அதனுடைய மையத்துல பெருவிரல் வச்சுக்கோங்க. இது பிராண முத்திரை. விரல் அமைப்பை பார்த்துக்கோங்க. இதுல லேசா ஒரு பிரஷர் கொடுக்குறோம், கைகளை மடி மேல வச்சுக்கலாம். உடம்புல பிராண ஆற்றல் நன்றாக இருக்கும், தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் பிராண சக்தி நன்றாக கிடைக்கும். பய உணர்வு நீக்கக்கூடியது, சவுண்ட் ஸ்லீப்பிங் கிடைக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், கண் நரம்புகள் நன்றாக இருக்கும், லிவருக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைக்கும், உடம்புல கழிவுகள் கரெக்டா வெளியேறும். நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லோருக்குமே பய உணர்வு இல்லாம இருக்கணும். அந்த பய உணர்வு இல்லாம செல்ஃப் கான்பிடன்ட் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய முத்திரை. உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக பாயும். நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸா இருங்க. நம்ம உடம்புக்குள்ள 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெறுகின்ற ஒரு பயிற்சி தான் முத்திரை. நீங்க தொடர்ந்து 21 நாட்கள் பயிற்சி பண்ணும்போது இதனுடைய முழுமையான பலனை உங்களால் அனுபவிக்க முடியும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போறோம், ஆதி முத்திரை. கட்டவரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. தம் ஃபிங்கர் உள்ள வச்சுட்டு 4 விரலும் மடிச்சுக்கோங்க. இந்த ஆதி முத்திரை குழந்தையாக இருக்கும்போது செய்த முத்திரை. கை மடி மேல வச்சுக்கோங்க. இதுல மட்டும் மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க. ஒரு 5 டைம்ஸ் மெதுவா மூச்சை உள்ள எடுத்து மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சுல ரிலாக்ஸா இருங்க. வெரி குட் முத்ரா ஆதி முத்திரை. உடல் முழுக்க உயிராற்றல் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பாற்றல் தரக்கூடியது. நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது செய்த முத்திரை. நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்களுக்கும் இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், சுறுசுறுப்பா இருக்கலாம். தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய முத்திரை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போறோம், லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இடது கை கட்டவரை நேரா வச்சுக்கோங்க. கை ஜஸ்ட் நேரா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க பொறுமையா. இடது கை கட்டவரை நேரா வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை பார்த்துக்கோங்க. கை ஜஸ்ட் நேரா வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இது லங்ஸ் நன்றாக இயங்கும், நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சமமா இருக்கும், ஆஸ்மா சைனஸ் வராது. இந்த முதிரையை கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாகவே நுரையீரலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய முதிரைன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ ரீசெண்டா நீங்க பார்த்துக்கலாம், இந்த ஐடில இதனுடைய ரிசர்ச் பண்ணி நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்குதுன்னு இப்போ ஆராய்ச்சி பூர்வமா சொல்லியிருக்காங்க. இது நம்ம சித்தர்கள் அந்த காலத்திலேயே கொடுத்த அற்புதமான மருந்துகள்.
லங்ஸுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இருக்கும். ஆஸ்மா சைனஸ் வராது. லேசா கைவிரல லைட்டா ஒரு பிரஷர், லேசா பிரஷர் கொடுத்தா போதும். நார்மல் பிரீத்திங், ரிலாக்ஸ் ஆகுங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம் ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கோம். யாருக்காவது சப்போஸ் மூச்சு திணறல் அந்த மாதிரி வர்ற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா கூட இந்த முதிரைகளை ஒரு 5 நிமிடம் பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. இமிடியேட்டா நம்ம உடலுக்கு ஆக்சிஜன் லெவல் கரெக்டா கிடைக்கும். நம்ம உடம்புக்குள்ளேயே அந்த ஆக்சிஜன் லெவல் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா அது உடல் தன்னைத்தானே பாதுகாக்கும். அதற்கு உதவி செய்யக்கூடியதுதான் அந்த முதிரைகள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முதிரை பார்க்க போறோம், ஹாகினி முதிரை. எல்லா கைவிரல் உடைய இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு சின்ன அழுத்தம். ஹாகினி முதிரை. கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயும், பாசிட்டிவ் தாட் கிடைக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் ரிலீஸ் ஆகும், ரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது, நாம எடுக்கக்கூடிய டெசிஷன் கரெக்டா இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போறோம், முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து வச்சுக்கோங்க, மேல் நோக்கி வச்சுக்கோங்க. முகுள முத்திரை. பஞ்சபூதமும் சமமாக இயங்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கலாம். நார்மல் பிரீதிங்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல். இப்போ பெண்களுக்கு உகந்த ஒரு முத்திரை பார்க்க போறோம், ஆகாய முத்திரை. நடுவரல் பெருவரல் நுனி, மிடில் ஃபிங்கர் பெருவரல் நுனி, இது ஆகாய முத்திரை. பெண்களுக்கு மென்சஸ் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும், பிசிஓடி போன்ற ப்ராப்ளங்கள் வராது, ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும், மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது, வயிற்று வலி அந்த மாதிரி சமயத்தில் வரக்கூடிய வயிற்று வலி நீக்கக்கூடியது, டேட் கரெக்டா வரக்கூடிய நிலை கிடைக்கும். நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸ் ஆகும். நடுவரல் பெருவரல் ஆகாய முத்திரை. ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து ஒரு 5 முதிரை சீக்வன்ஸே பார்க்க போறோம். இது வந்து இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த 2வது அலை, இந்த கோவிட் எதுவும் நம்ம தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பூர்வமா ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கிறோம். இது முழுக்க நமது நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கும், நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கும், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுத்து சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழ செய்யக்கூடிய ஒரு அருமையான முத்திரை. ஒரு சீக்வன்ஸா 5 முத்திரை பார்க்க போறோம், பொறுமையா பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடிய முத்திரை பிராங்கியல் முத்திரை, நுரையீரலுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கக்கூடியது. நான் எப்படி பண்றேன் முதல்ல பார்த்துக்கோங்க. இந்த சுண்டு விரல் மோதிர விரல் அந்த கட்டை விரலுக்கு கீழே வச்சுக்கிறேன், ஒவ்வொரு கையா காமிக்கிறேன். பெருவிரலும் நடுவிரலும் இணைச்சுக்கிறனும், ஆள்காட்டி விரல் கீழே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு பண்ற பார்த்துக்கோங்க. சுண்டு விரல் மோதிர விரலை இந்த பெருவிரல் கீழே வச்சுக்கிட்டேன், பெருவிரலும் நடுவிரலையும் இணைச்சிட்டேன்,
ஆள்காட்டி விரல் மட்டும் இந்த மாதிரி கீழே வச்சுக்கணும். ஓகே, இதுக்கு பேர் பிராங்கியல் முத்திரை. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கையும் அமைப்பு தெரிவித்து வச்சிருக்கேன். கை நீங்க இப்படி கீழே வச்சுக்கணும். கட்டை விரல், நடுவிரல் நுனி, ஆள்காட்டி விரல் கீழே இருக்கணும். இந்த சுண்டு விரலும் பெருவிரலும் இந்த கட்டை விரலுக்கு கீழே இந்த இடத்துல வச்சுக்கணும். ஓகே, 2 கையிலையும் வச்சுக்கோங்க. இது பிராங்கியல் முத்திரை. நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸா இருக்க. தெளிவாக க்ளோஸ்அப்ல பதஞ்சலி யோகம் யூடியூப்லயே போட்டிருக்கோம். நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா அந்த அமைப்பு தெரியும். இந்த முத்திரை முதல்ல பண்ணிக்கோங்க. பிராங்கியல் முத்திரை 2 நிமிடம் சாதாரண மூச்சுல ரிலாக்ஸா இருங்க. ஆள்காட்டி விரல் தரையிலைக்கு வச்சிருக்கோம். கை விரல் அமைப்பு ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொரு பண்ணி காமிக்கிறேன். மோதிர விரல் சுண்டு விரல முதல்ல இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். பெருவிரலும் நடுவிரல் நுனி இணைச்சுக்கிட்டேன். ஆள்காட்டி விரல் இந்த மாதிரி கீழே வச்சிருக்கேன். இது பிராங்கியல் முத்திரை. சாதாரண மூச்சில 2 நிமிடம் இருங்க. லங்ஸ் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். இந்த முத்திரை பண்ண உடனே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரைன்னு ஒண்ணு பண்ண போறோம். இதுவும் நுரையீரலுக்கு வலு கொடுக்குறது. எப்படி பண்றேன்னு பாத்துக்கோங்க. உங்களை வாட்ச் பண்ணிக்கோங்க எப்படி பண்றதுக்கு. இந்த நடுவிரல் நகத்தை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மீதி விரல் இப்படி வச்சுக்கணும். இந்த 2 கட்டை விரல் மட்டும் டச் பண்ணிக்கணும். மீதி விரல் 1 இன்ச்சு கேப்ல இருக்கணும். கட்டை விரல் இந்த மாதிரி நம்மளே பார்க்கறோம். இன்னொரு பண்றேன். முதல்ல வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நடுவிரல இந்த மாதிரி மடிச்சிருக்கிறேன். நகத்துல மீதி விரல் இந்த மாதிரி வச்சுட்டு 2 கட்டை விரலையும் சேர்த்துட்டேன். கட்டை விரல் வந்து காற்றை பார்க்க இருக்கணும். மற்ற விரல் இந்த மாதிரி. இது ஆஸ்மா முத்திரை. லங்ஸுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இன்னொரு ட்ரிப் பண்ற பொறுமையை பார்த்துக்கோங்க. கை விரலை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிடில் ஃபிங்கரை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இதுல ஒரு சின்ன கேப் வச்சிருக்கேன். 2 கட்டை விரல் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த கட்டை விரல் மட்டும் சேர்த்துருக்கணும். மற்ற விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆஸ்மா முத்திரை, நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில ரிலாக்ஸா இருங்க. இதுல ஒரு சின்ன 1 இன்ச்சு கேப் இருக்கணும். ஆள்காட்டி விரலையும் மற்ற விரலையும். இதுல 2 நிமிடம் இருக்க. லங்ஸுக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டம் கிடைக்கும். நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸா இருங்க. பிராங்கியல் முத்திரை செய்து முடிச்ச உடனே இந்த ஆஸ்மா முத்திரை பண்ணிடணும். பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே பிரம்மா முத்திரைன்னு ஒண்ணு பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆதி முத்திரை பண்ணிக்கணும். 2 கையிலையும் இந்த மாதிரி கட்டை விரல் வச்சுட்டு மடிச்சுக்கிட்டு அதை இப்படி மாத்தி வச்சுக்கணும். 4 விரலும் டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். இது பிரம்மா முத்திரை. இது லங்ஸ் நன்றாக இயங்கும். இன்னொரு பண்றேன். முதல்ல ஆதி முத்திரை 2 கையிலையும் இப்போ அப்படியே கையை மாத்திக்கோங்க. இந்த 4 விரலும் டச் பண்ண மாதிரி ஜஸ்ட் நேரா கை வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இது பிரம்மா முத்திரை. நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கும் உடம்புல. நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முத்திரை பார்க்க போறோம். கணேச முத்திரைன்னு பார்க்க போறோம். எப்படி பண்றேன்னு பார்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கணும். கொக்கி மாதிரி வச்சுக்கிட்டோம். இடது கை அதுக்கு மேல வலது கை இந்த மாதிரி வச்சுக்கணும். வலது பக்கம் லேசா இழுத்து விடுங்க ஒரு 10 செகண்ட். அப்புறம் இடது பக்கம் லேசா இழுத்து விடுங்க. இன்னொரு பண்றேன். கைகளை கொக்கி மாதிரி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கோர்த்து போங்க. காற்றுக்கு நேரம் கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வலப்பக்கம் லேசா இழுத்து விடுங்க ஒரு 10 செகண்ட். அப்புறம் இடது பக்கம் லேசா இழுத்து விடுங்க 10 செகண்ட். நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸா இருங்க. இது கணேச முத்திரை. வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். வலப்பக்கம் லேசா எடுத்து விடுறோம் ஒரு 10 செகண்ட். அப்புறம் இடப்பக்கம் இடது பக்கம் லைட்டா இழுங்க. அப்புறம் நார்மல் பிரீத்திங்ல இருங்க. வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸ் நன்றாக இயங்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே லிங்க முத்திரை அந்த சீக்வன்சிக்கு ஏற்கனவே பண்ணணும். எல்லா கையும் சேர்த்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் தம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். இது லிங்க முத்திரை.
எல்லா கைவிரலையும் இன்டராக்ட் பண்ணிக்கோங்க பொறுமையா. இடது கை கட்டவரை லெஃப்ட் ஹேண்ட் கம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, கை ஜஸ்ட் நேரா வச்சுக்கோங்க. நார்மல் சாதாரண மூச்சுல ரிலாக்ஸா இருங்க. இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காமல் வாழ்வதற்கும், லங்ஸினுடைய இயக்கம் நன்றாக இயங்குவதற்கும், ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருப்பதற்கும், பயமில்லாமல் வாழ்வதற்கும், நோய் எதிர்பார்த்தல் கிடைப்பதற்கும் நாம பார்த்த அந்த ஒரு சீக்வன்ஸா 5 முத்திரை பார்த்துருக்கோம். அதை மட்டும் இன்னொரு தடவை பண்ணிடுவோம். ஏன்னா இப்ப நேரமின்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே சோம்பல் அப்படிங்கிறது அதிகமாயிடுச்சு. ஸோ இதை கூட கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படிங்கிறாங்க. ஒரு 10 முத்திரை முடியாது, 5 முத்திரையில் எனக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இப்ப நாம நோய் எதிர்பார்த்தல் இருக்கணும், அதே மாதிரி நமக்கு இந்த தொற்று கிருமி தாக்காம இருப்பதற்கு இப்ப நம்ம பார்த்த சீக்வன்ஸை பார்த்த ஒரு 5 முத்திரையை ஒரு தடவை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது பிராங்கியல் முத்திரை. இந்த மாதிரி வச்சுக்கணும். இது பிராங்கியல் முத்திரை. ஆள்காட்டி உடல் தலையில வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது பிராங்கியல் முத்திரை. நாம இந்த முத்திரை செய்யும் போதே உங்களுக்கு இது வந்து நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தியை குறிக்கின்றது. அந்த உணர்வோட பிராக்டிஸ் பண்ணுங்க. வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய கரிமல வாயு கரெக்டா வெளியே வரும். நல்ல பிராண ஆற்றலை உள்வாங்குவதற்கு தயாராகின்றது. நம்ம உடம்புக்குள்ள லங்ஸுக்குள்ள எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காது இந்த முத்திரை செய்யும் பொழுது. அந்த உணர்வோடு இந்த முத்திரை பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராங்கியல் முத்திரை 2 நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை முடிச்ச உடனே ஆஸ்மா முத்திரை பண்ணிடணும். நடுவரல் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க, மீதி விட வச்சுக்கோங்க. இந்த 2 கட்டை விரல் முத்திரை சேர்த்து வச்சுக்கோங்க. இது ஆஸ்மா முத்திரை. இதுல 1 இன்ச்சு கேப் இருக்கட்டும். ஆள்காட்டி விரலையும் இதுலையும் நடுவிரல் தான் மடிச்சிருக்கோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆஸ்மா முத்திரை. இது நமக்கு லங்ஸ் நன்றாக இயங்கும், ஆஸ்மா சளி வராது. லங்ஸுக்குள்ள அந்த பல முடிச்சுகள் இருக்கக்கூடிய அசுத்த காத்துகள் சரியா வெளியேறிடும். அதுல எந்த ஒரு தொற்று கிருமியும் தங்காது. ரெண்டு நிமிடம் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆஸ்மா முத்திரை முடிச்ச உடனே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மா முத்திரை. 2 கையும் ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கைகளை அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இது பிரம்மா முத்திரை. நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸ் ஆகும். கைகளை இப்படி மாற்றிக்கணும். நார்மல் பிரீத்திங். இது நம்ம லங்ஸ் நன்றாக இயங்கும், நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பா இருக்கும், உடம்புல ஆக்சிஜன் லெவல் எப்பொழுதும் கரெக்டா இருக்கும். இரண்டு நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே கணேச முத்திரை. கைகளை இந்த மாதிரி கோத்துக்கோங்க. கோத்துக்கோங்க. வலது பக்கம் லைட்டா இழுத்து விடுங்க ஒரு 10 செகண்ட். அப்படி இடது பக்கம் லேசா இழுத்து விடுங்க ஒரு 10 செகண்ட். இது கணேச முத்திரை. வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். இரண்டு நிமிடம் பிராக்டிஸ் பண்ணாலே போறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேரா வச்சுக்கோங்க. இது லிங்க முத்திரை. எல்லா கையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க பொறுமையா. லெஃப்ட் ஹேண்ட் கம் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சுல ரிலாக்ஸ் ஆகுங்க. 2 நிமிடம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு நுரையீரலை வலுப்படுத்துவதற்கு நாம செய்யக்கூடிய ஒரு சீக்வன்ஸா அந்த 5 முத்திரை பண்ணிடணும். இதற்கு முன்பு நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு உள் உறுப்புகள் சிறப்பாக இயங்குவதற்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு உகந்த ஒரே ஒரு முத்திரை மாதங்கி முத்திரைன்னு ஒன்று பார்க்கணும். எல்லா கையும் சேர்த்துக்கணும். இடது இந்த 2 நடுவரல் மட்டும் இப்படி நேரா வச்சுக்கணும். இது வந்து பெண்களுக்காக நிறைய பலன்கள் கிடைக்கக்கூடிய முத்திரை. அதெல்லாம் எப்படி பண்றேன்னு பார்த்துக்கோங்க. நடுவரல் மட்டும் இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்க, மீதி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை வந்து வயிற்றுக்கு நேரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டமக்கு நேரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கை தெரிகிற கண்டு வைக்கிறேன். முதல்ல இன்டராக்ட் பண்ணிக்கோங்க. நடுவரல் 2 நேரா வச்சுக்கோங்க. மற்றவரல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. கை வந்து ஸ்டமக்கு நேரா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரீ ஸ்டேஜ்ல வரக்கூடிய எல்லா வகையான ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். அந்த டேட் கரெக்டா வரக்கூடிய நிலை கிடைக்கும். ஓவர் ப்ளீடிங் வராது, மன அழுத்தம் வராது, கருப்பை நன்றாக இயக்கக்கூடிய நிலை கிடைக்கும். வயிற்று வலி, வயிற்று புண்கள், அல்சர்
உடல் இறக்கம் அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த முத்திரை மட்டும் ஸ்டமக்குக்கு நேராக கை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நார்மல் பிரீத்திங்ல ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரைகள் செய்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய நேரம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான். 10 முத்திரைகள் பண்ணா கூட ஒரு முத்திரை 2 நிமிடம். 20 நிமிடத்துல நம்ம உடல் முழுக்க நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தலாம். நம்ம 5வது அடுக்குல அந்த இயற்கை சக்தி பிராண ஆற்றல் எல்லோருடைய உடம்பிலும் சமமாக இருக்கின்றன. அது வெளிக்கொணரணும் அப்படின்னா இந்த முத்திரைகளும் மன ஒருநிலைப்பாட்டோடு செய்கின்ற இந்த பயிற்சி தான் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணர்கின்றது. இது கொரோனாக்காகவோ இல்லை நோய் எதிர்பார்த்தலுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ணல. எவ்வளவு வயதானாலும் அது உடலும் உள்ளமும் வளமாக திடமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் முத்திரைகள். ஸோ இது எந்த காலகட்டத்திலும் மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வயது, 120 பிளஸ் அப்படிங்கதான் இந்த உடல் அந்த மாதிரி தான் சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் 60 வயசை தாண்டினோடனே ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. போதும் சார், எல்லா கடமையும் முடிச்சிட்டேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சமுதாயத்துல நம்ம சிறப்பா வாழணும், நலமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். கடைசி வரைக்கும் நமது கடமைகளை நாமளே செஞ்சுக்கிடணும். நாம உடலை நாமளே நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் நமது வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ உலகம் பார்க்கும் பொழுது இப்ப நான் ஒரு பய உணர்வோடு இருக்கிறேன் அப்படின்னா எனது உடம்புல இருந்து வரக்கூடிய மூச்சு, அதுல இருந்து வரக்கூடிய உணர்வலைகள், அது ஒரு பய உணர்வா வெளியே வந்துச்சுன்னா எனக்கும் ஆபத்து, அதை சுவாசிக்கின்ற மற்றவர்களுக்கும் ஆபத்து. இதே இது நீங்க முத்திரைகள் செய்து நல்ல உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொண்டு சுறுசுறுப்பாக உற்சாகமாக நான் சிறப்பா இருக்கேன், நாளை இதை விட மிக சிறப்பாக இருப்பேன், ஒவ்வொரு நாளும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, அந்த மாதிரி உணர்வோட உங்க மூச்சு வெளியே வந்துச்சுன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. அந்த சுவாசத்தை சுவாசித்த மற்றவர்களும் நன்றாக இருப்பாங்க. இன்றைக்கு நாம நன்றாக வாழணும், மற்றவர்களையும் நன்றாக வாழ செய்யணும் அப்படின்னா முதல்ல நாம அமைதியா இருக்கணும், நாம சுறுசுறுப்பா இருக்கணும், நாம ஒரு ஆரோக்கியமான உடலை பெற்றவர்களாக இருக்கணும். நம்ம உடம்புல கழிவுகள் 4 விதத்துல வெளியே போகணும். யூரினாக, மோஷனாக, கார்பன் டை ஆக்சைடாக, ஸ்வெட்டிங் வேர்வையாக வெளியே போகணும். ஸோ இந்த 4 வகையில கழிவுகள் வெளியே போறதுல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுச்சு, ஈஸி ஆச்சுன்னா அதைத்தான் டிசீஸ்ன்னு சொல்றோம். நாம செய்கின்ற இந்த முத்திரைகள் நம்ம உடம்புல கழிவுகளை கரெக்டா வெளியேற்றிடும். எந்த பகுதியிலும் கழிவுகள் தங்காமல் வாழ்வதற்கு நிலை கிடைக்கும். இந்த முத்திரைகளோடு சேர்த்து ஒரு வாழ்க்கை கல்வி, அதாவது நம்ம கரெக்டா காலையில ஒரு 4 மணிக்கு எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். இன்னும் சொல்லப்போனா 3 மணிக்கு எழலாம், உற்சாகமாக வாழலாம். பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவன் எருமை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஸோ நம்ம அதிகாலையில நல்ல ஆக்சிஜன் லெவலை நல்லா வச்சுக்கிடணும். இப்ப லாக்டவுன்ல இருக்கிறோம். இந்த லாக்டவுனையே நம்ம உடலை நல்லா வச்சுக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃபை கொண்டு வருவதற்கும் நாம அதை பயன்படுத்திக்கிறோம். லாக்டவுனா சும்மா அப்படி வீட்டுல இருக்கணும், சோம்பி இருக்கணும் சார், சாப்பிடணும், தூங்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த லாக்டவுன்லயே நம்ம உடலையும் உள்ளத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கரெக்டா நீங்க காலையில 4 மணிக்கு எழுந்து பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த முத்திரைகளெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட் உங்களுடைய படிப்பு கொஞ்ச நேரம் போயிருங்க. இரவு 10 மணிக்கு தூங்க போயிடணும். இரவு 10ல இருந்து காலை 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். அப்பதான் நமது உடலுக்கு, லிவருக்கு, ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு எல்லாத்துக்கும் சக்தி கிடைக்கும், நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும். பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். சாப்பிடும் பொழுது செல்போன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, புக் பார்க்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நிறைய பேர் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்திருக்காங்க. ஒரு சர்வே எடுத்திருக்கிறோம். டயபெட்டிஸ் உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்பீடா சாப்பிடுவாங்க, கடை 5 நிமிஷம் சாப்பிடுவாங்க. அப்போ கணையம் ஒழுங்காக இயங்காது. நம்ம உடம்புல சிறுநீரக பையில பல மில்லியன் ரெஃப்ரான்கள் இருக்கின்றன. அது எப்பொழுது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிடுவோம், அதை ஃபுல்லா அரைச்சு கழிவுகளை வெளியேற்றும். மீண்டும் பசி ஏற்படுறதுக்கு முன்பாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால பசி எறிந்து சாப்பிடுங்க. அரை வேறு சாப்பாடு, 4 வேறு வாட்டர், 4 வேறு ஏர் போறதுக்கு ஃப்ரீயா இருக்கணும். ஒரு பஃபே மீல்ஸுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 15 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க.
முதல்ல நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரக பை தான் ரொம்ப வருத்தப்படும். இப்போ என்ன செய்ய போறான்னு தெரியல அப்படின்னு கடன்னு எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டோன்னா, பசி இல்லாமலே சாப்பிட்டோன்னா அதை ஃபுல்லா இரவு முழுக்க அதை அரைக்கலாம். அதுக்கு ஓவர் டைம் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிடாம பசி எறிந்து பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய பெரிய ஆசனங்கள், பெரிய பெரிய முத்திரைகள் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிராணாயாமம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சின்ன முத்திரைகளே நமது சித்தர்கள் அளித்த அற்புதமான கலை நம்ம கையிலே இருக்குது. ஸோ இந்த எளிமையான முத்திரைகளை நம்ம விடாம தினமுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ 3 வேளையும் பிராக்டிஸ் பண்ணலாம். காலையில சாப்பிட்றதுக்கு முந்தி, மதியம் சாப்பிட்றதுக்கு முந்தி, மாலை ஒரு 6ல இருந்து 7க்குள்ள சாப்பிட்றதுக்கு முந்தி 3 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. 21 நாட்கள்லயே உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நீங்கிறோம். ஒரு உற்சாகம் பிறக்கும். மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நீங்கிறோம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணரலாம். இந்த உடலுக்குள்ளேயே இவ்வளவு அற்புதமான ஆற்றல் 5வது அடுக்கில் இருக்கின்றது. அதான் ஆத்மான்னு சொல்றோம், இயற்கைன்னு சொல்றோம், இறைவன் சொல்றோம். ஸோ அந்த ஆற்றலுடைய வெளிப்பாடை உணரணும் அப்படின்னா நாம் இந்த பயிற்சிகளை பிராக்டிஸ் பண்ணாதான் அதை சரியாக உணர முடியும். மீண்டும் ஒரு முறை இந்த முதிரைகளை மட்டும் பிராக்டிஸ் பண்ணுவோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல் முதிரை சின் முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் முடியும். இதுல ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை விரல் பார்த்துக்கோங்க. நார்மல் பிரீத்திங். இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணக்கூடியது, மன அமைதி கிடைக்கும், ரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. கண்களை மூடி சாதாரண மூச்சில ரிலாக்ஸா இருங்க. அந்த விரல் நுனியில ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம். அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு முத்திரை 2 நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் தன்னுடைய நேரத்துல பெருவிரல் வச்சுக்கோங்க. அபான முத்திரை. ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். வயிறு உப்பிசம், பசியின்மை நீக்கக்கூடியது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். இரண்டு நிமிடம் ஒரு முத்திரை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை சூன்ய முத்திரை. மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க. அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க. அதனோட மையத்தில் பெருவிரல். இது பெண்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். தைராய்டு, பேராதைராய்டு ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். பிசிஓடி போன்ற ப்ராப்ளம் வராது. லங்ஸ் நன்றாக இயங்கும். கழுத்து வலி, காது வலி வராது. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் அதனுடைய மையத்துல கட்டை விரல் வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்துல கட்டை விரல் வச்சுக்கோங்க. பிராண முத்திரை. லிவர் நன்றாக இயங்கும். கண் நரம்புகள் நன்றாக இயங்கும். உடம்புல கழிவுகள் கரெக்டா வெளியேறும். நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும். பய உணர்வு நீக்கக்கூடியது. பிராண ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக இயங்கும். பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முத்திரை ஆதி முத்திரை. கட்டை விரல் மாதிரி வச்சுக்கோங்க. 4 விரலும் மடிச்சுக்கோங்க. ஆதி முத்திரை. கைகளை மடி மேல வச்சுக்கோங்க. நார்மல் பிரீத்திங். ஒரு 5 டைம்ஸ் மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க. மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க. தென் நார்மல் பிரீத்திங். உடம்புல உயிரோட்டம் நன்றாக இயங்கும். சுறுசுறுப்பா இருக்கலாம். நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும். ரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லங்ஸ் நன்றாக இயங்குவதற்கு ஒரு சீக்வன்ஸே ஒரு முத்திரை பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை பார்த்துருவோம். முதல்ல பிராங்கியல் முத்திரை. இந்த மாதிரி
ஆள்காட்டுகிறத தரையை வச்சுக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. லங்ஸ் நன்றாக இயங்கும். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். வீட்டில் பயிற்சி பண்ணும்போது 2 நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே ஆஸ்மா முத்திரை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நடுவிரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மற்ற விரல் இந்த மாதிரி கேப் வச்சுக்கோங்க. இது ஆஸ்மா முத்திரை. 2 நிமிடங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே கணேச முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கை கோத்துக்கோங்க. நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் லேசா எடுத்து விடுங்க. இடது பக்கம் லேசா எடுத்து விடுங்க. வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரம்மா முத்திரை. முதல்ல ஆதி முத்திரை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிரம்மா முத்திரை. நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சுல ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே லிங்க முத்திரை. எல்லா கையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இடது கை கட்டவிரல் நேரா வச்சுக்கோங்க. லிங்க முத்திரை. நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சுல ரிலாக்ஸ் ஆகுங்க. எல்லா கையும் இன்டர்லாக் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் கம் ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கோம். இரண்டு நிமிடம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 கை சின்முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு சின்ன மூச்சு பயிற்சி. 2 நாசு வழியா மெதுவா மூச்சை உள்ளடுங்க. மெதுவா பிரீத் அவுட் பண்ணுங்க. ஒரு 5 டைம்ஸ். திருப்பி மெதுவா மூச்சை உள்ளடுங்க. மெதுவா பிரீத் அவுட் பண்ணுங்க. இது ஒரு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி. உடல் முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில 1 மணி நேரத்துக்கு ஒருக்க நல்ல ஆழ்ந்த மூச்சு 5 தடவை நல்ல மூச்சை உள்ளடக்கணும். மெதுவா பிரேக் அவுட் பண்ணணும். எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க 5 டைம்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உடல் முழுக்க நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும். இந்த பயிற்சியை காலை, மதியம், மாலை 3 வேளை பிராக்டிஸ் பண்ணுங்க. 3 வேளை பிராக்டிஸ் பண்ண முடியல, காலை மாலை 2 வேளை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் முடியலையா, காலையில் 1 டைம் எழுந்த உடனே பல்வடைக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுட்டு பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக அற்புதமான ஆற்றல் கிடைக்கும். எந்த ஒரு கிருமிகளும் நம்மை தாக்காமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய கருப்பையில இருந்தா நம்ம வெளியே வரணும். இப்ப நான் ஒரு தெரியாத முன்பின் தெரியாத ஒரு வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னா யாரும் உள்ள விட மாட்டாங்க. தெரிந்த நோன் பேர்சன் மட்டும்தான் உள்ள விடுவாங்க. அப்படி அதை மீறி நான் உங்களுடைய இல்லத்துக்கு வந்தா என்ன பண்ணுவோம், டாக்டர் போலீஸுக்கு போன் பண்ணி இவரை குடிச்சு கொடுத்தோம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர திருடன் அப்படின்னு. ஆனால் ஒரு தாயானவள், ஒரு பெண், அது ஆணா பெண்ணான்னு தெரியாது, தனது உடலையே கோவிலாக கருமையமாக வீடாக உருவாக்கி அந்த உடலுக்குள் தனது அவர் ஆணான்னு தெரியாது, பெண்ணா தெரியாது, நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்து அதை அரவணைத்து பாதுகாத்து தனது உடலையே அதற்கு உதிரமாக உணவாக அளித்து அந்த உலகத்துல இவ்வளவு மக்களையும் அரவணைத்து காக்கக்கூடிய ஒரு தாய். அதான் தாய் நாடுன்னு சொல்றோம், யாரும் தந்தை நாடுன்னு சொல்றது இல்லை. ஸோ அந்த தாய்மை போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியது. அப்படிப்பட்ட ஒரு மகளிர் கல்லூரியில எல்லா பெண்களுக்கும், இன்னும் சொல்ல போனா நான் தெய்வங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனது குருநாதர் அப்படிதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பெண்களையும் தெய்வமாக மதிக்கக்கூடிய அந்த பண்பு நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பெண்கள் வளமாக, திடமாக, ஆரோக்கியமான மனநிலையில இருந்தால் தான் வரக்கூடிய குழந்தைகளும் நல்ல ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நிச்சயமாக உங்களால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாத, உங்களால் சாதிக்க முடியாத எதுவுமே கிடையாது. அதனால இந்த உலகம், சமுதாயம் நன்றாக இருக்கணும்னா நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை சிறப்பாக கொண்டு வரக்கூடிய நிலை கிடைக்கும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுப்பதில் மிக மிக இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததில மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.
அந்த இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது பிரீத்திங் ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஒரு நார்மல் பிரீத்திங் தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஜென்ரலா நல்லா டீப் இன்ஹேல் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணாமலே டீப்பா எக்ஸேல் பண்ணிக்கோங்க. மெதுவா இன்ஹேல் பண்றோம், மெதுவா எக்ஸேல் பண்றோம். இது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதற்காக அந்த பயிற்சி பண்றோம். ஹோல்டிங் வேண்டாம். சோ இந்த கலைகளை நீங்கள் தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாடுங்கள் அப்படின்னு இந்த நிலையில இந்த முத்திரை பயிற்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கரோனா கரோனா என்று பயத்தில் நித்திரை இல்லாமல் மாத்திரைகளை தேடிக்கொண்டிருந்த எங்கள் மனதிற்கு ஒரு நல்ல ஒரு யோக கவசத்தை அளித்து முத்திரை எங்கள் மனதில் முத்திரை பதித்தீர்கள். மிக்க நன்றி ஐயா. அதே சமயத்தில் சக்கர தியானம் அத பத்தி இந்த கரோனா நேரத்துல சக்கர தியானத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நமது உடம்புல முக்கியமான மையங்களை தான் நம்ம வந்து சக்கரங்கள்னு சொல்றோம். இந்த முக்கியமான மையங்கள் முதுகெலும்பை சார்ந்துதான் இருக்கின்றது. நமது முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அது வந்து மூலாதார மையம்னு சொல்றோம். நமது முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி அது மூலாதார மையம். அது வந்து கோனான சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிறுநீரகத்தை நன்றாக இயங்கும். அதுல இருந்து ஒரு 4 இன்ச் மேல முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியில இருந்து ஒரு 4 இன்ச் மேல அது சுவாதிஷ்டான மையம்னு சொல்றோம். அது வந்து அட்ரினல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. நம்ம உடம்புல நீரினுடைய தன்மை, ரத்தத்தினுடைய தன்மை சமமா இருக்கும். வயிற்று உள்பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அது வந்து மணிபூரக மையம்னு சொல்றோம். அது வந்து நம்ம உடம்புல பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யும், கணையம் நன்றாக இயங்கும். இதயத்தினுடைய உள்பகுதி இது வந்து அநாகத மையம்னு சொல்றோம். இது வந்து தைம சுரப்பியை நன்றாக கட்டுப்படுத்துகின்றது. தொண்டை உள்பகுதி இந்த பகுதி விசுப்தி மையம்னு சொல்றோம். தைராய்டு பேராதைராய்டை கட்டுப்படுத்துகின்றது. நெற்றி புருவமத்தி ஆக்ஞை சக்கரம்னு சொல்றோம். பிட்யூட்டரி சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. தலைக்கு மேல ஒரு 4 இன்ச்சு பீனியல் சுரப்பி, சகசிராரம் பீனியல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மையங்களை மையமாக வைத்து அதை வந்து ஒரு ஆதாரமாக வைத்து சக்கரங்களாக வைத்து செய்யக்கூடிய ஒரு சின்ன தியான பயிற்சி. ஒரு 2 நிமிஷத்துல அந்த பயிற்சி பண்ணிக்கலாம். கை சின்முத்திரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 கை சின்முத்திரை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ உங்க மனதை அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி அது மூலாதார மையம், அந்த இடத்துல உங்க மனசை அப்படியே போக்கஸ் பண்ணுங்க. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். நமது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி நல்ல பிராண ஆற்றல் அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். அது மூலாதார மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். நல்ல பிராண சக்தி அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். அதுல இருந்து ஒரு 4 இன்ச்சு மேல முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிலிருந்து ஒரு 4 இன்ச்சு மேல அது சுவாதிஷ்டான மையம். மனக்கண்ணால அப்படியே அங்க போக்கஸ் பண்ணுங்க. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். வயிற்று உள்பகுதி மணிபூரக சக்கரம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். பேங்க்ரியாஸை இது கட்டுப்படுத்துகின்றது. அநாகத சக்கரம் இதயத்தினுடைய உள்பகுதி. உங்க மனசு அப்படியே போக்கஸ் பண்ணுங்க. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். நல்ல ஒரு பிராண சக்தி அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். விசுப்தி சக்கரம் தொண்டை உள்பகுதி. உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே தியானிக்கவும். நல்ல ஒரு பிராண ஆற்றல் அந்த சக்கரத்திற்கு கிடைப்பதாக எண்ணுங்கள். தைராய்டு பேராதைராய்டை கட்டுப்படுத்துகிறது. நெற்றி புருவ மையம் ஆக்ஞை சக்கரம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். பிட்யூட்டரி சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது. சிதாகாசம் தலைக்கு மேல் 4 இன்ச் வெட்ட வழி. உங்களது உணர்வு அப்படியே அந்த இடத்துல போக்கஸ் பண்ணுங்க. பீனியல் சுரப்பியை கட்டுப்படுத்துகின்றது.
மீண்டும் உங்களது மனதை கழுத்து முதுகெலும்பு அங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. நடு முதுகெலும்பு, முதலில் ஆரம்பித்த மூலாதார மையம், முதுகுத்தண்டுடைய கடைசி கீழ்ப்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சக்கரா தினத்தில் ஒரு சின்ன அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். நீங்க பதஞ்சலி யோகம் யூடியூப்ல பாருங்க, இது முழுமையாவே விளக்கம் கொடுத்துருக்கோம். இதை நீங்க பொறுமையாக பிராக்டிஸ் பண்ணலாம். நன்றி. உடலும் உள்ளமும் வலிமை பெற, உள்ளுணர்வில் இருந்து ஒரு தெளிவை பெற, மருந்தும் மாத்திரையும் நலிவை பெற, மனதின் ஆற்றலே முதன்மை பெற, மண்ணும் மரபும் பயனை பெற, மனித குலமே வல்லமை பெற, மறக்காமல் இருப்போம் முத்திரக்கலையை, மீண்டு வருவோம் கொள்ளை நோயை என்று அருமையான கருத்துக்களை எளிய முறையில் விளக்கி எங்களுடைய சந்தேகங்களுக்கும் தீர்வளித்த மகரிஷி பதஞ்சலி யோகா கல்லூரி யோகா கலைமாமணி ஸ்ரீ கிருஷ்ண பாலாஜி அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் சென்டர் ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சி இனிதே தொடங்கி நல்முறையில் நடந்தேற துணை புரிந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி நல்க நன்றியுரை வழங்க வருமாறு வேதியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ஸ்ரீதேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளது, காலை எழுந்து கருத்தறிந்தோடினின் ஞாலத் தலைவனை நண்ணுவர் அன்றே என்று நம் உடலுக்கு மிகவும் இன்றியமையாத யோகக்கலை பற்றி கூறிய திருமூலரின் வாக்கிற்கு இணங்க இன்று யோகக்கலையை பற்றி நாம் மிகவும் தெளிவாக அறிந்து கொண்டோம். அதை விளக்கமாக நமக்கு கற்றுக் கொடுத்த யோக கலை மாமணி திரு கிருஷ்ணன் பாலாஜி அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் எங்கள் கல்லூரி மகளிர் மேம்பாட்டு மையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இறுக்கமான சூழ்நிலையில் நமது உடலுக்கும் மனதிற்கும் நல்வழிப்படுத்தும் முறையினை விளக்கினார். இந்நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதி தந்து உறுதுணையாக இருந்த நம் கல்லூரி முதல்வருக்கு எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் எங்கள் அழைப்பை ஏற்று பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக பணியாளர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எங்களது நன்றிகள். என்னுடன் இணைந்து பணியாற்றிய மகளிர் மேம்பாட்டு மையத்தின் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த பயிற்சி ஒரு ஆரம்பமே. இதை தினம் தொடர்கதையாக்கி உடல் நலத்தை காத்து இந்த நோயை வென்றிட வேண்டும் என்று அனைவரையும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.